Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. நம்ம டார்ச்சர் கொடுத்து நான் அங்கே வரியா இங்கே வரியான்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிட்டேன்னா ஏன் உனக்கு தெரியாதா, நீ வரியா இல்லை நான் வருதா அப்படின்னு என்ன கேட்டாங்க. எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அத்துமீறினாரா ஊராட்சி தலைவர்? பெண் ஊழியர் வெளியிட்ட கண்ணீர் வீடியோ. இது யார் எனக்கு சொல்லாம நம்ம என்னால இருக்க முடியலன்ட்டு அவன் சும்மா தொல்லை பண்றான்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியல. கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சி. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு எல்லாம் சேர்ந்து தலைவர் சேர்ந்து எல்லாம் விட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து என்ன அடிச்சுட்டாங்க. அடிச்சுமா என்ன ஜாக்கெட் கீக்கெட்லாம் கீச்சு, என் புடவை எல்லாம் கீச்சு என்னை நங்கச்சாலம் பண்ணிட்டாங்க. நங்கச்சாலம் பண்ணி எங்க வீட்டுக்காரங்க அப்பாவி சார், எனக்கு யாரும் சப்பாட்டு இல்லை சார், எனக்கு அண்ணன் தம்பி எங்க மூத்தாரு பேசுறாரு யாரும் இல்லை, நாங்க ஒரு அண்ணாதி மாரி தான் நாங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வேணும்னா ஊர் மக்கள்கிட்ட வந்து கேட்டு பாருங்க. நாங்க யாரோட எங்க உயிருக்கு கேரண்டி இல்லை, இந்த கேரண்டிக்கு நீங்க தான் பார்க்கணும். உன்னை ஊரை விட்டு அதை கழிப்பிடுவா, நீ எங்க போறிய எவனை போய் கூட்டு வரையா கூட்டி வா அப்படின்னு இந்த தலைவர் இப்படி சொல்லி என்னை மிரட்டுறாங்க சார். தக்க முதல் வரை எனக்கு நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக எனக்கு பதில் இது கிடைக்கணும் சார். எனக்கு கலெக்டர் ஐயா நீங்களும் எனக்கு என்ன போல ஒரு ஏழை பெண்ணுக்கு நீதி வழங்க வேணும், எனக்கு நீதி வேணும். இன்னொரு பெண்ணுக்கு இந்த நடவடிக்கை எடுக்க கூடாது, எனக்கு புரிஞ்சு கொடுக்க வேண்டும். நான் ஒரு பொண்ணா இருந்து என்னால வெளியே சொல்ல முடியாது, நான் முயங்கி இருந்தேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது சாத்தாபுத்தூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயமணி. 38 வயதான இவர் அதே கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிதள பொறுப்பாளராக வேலை செய்து வருகிறார். இதில் கிடைக்கும் வருமானத்தில் வைத்து ஜெயமணி தனது குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். இதே பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் பச்சை பிள்ளை. இவர் பணிதள பொறுப்பாளராக இருக்கும் ஜெயமணியை சந்தித்து 100 நாள் வேலை திட்டத்தில் கூடுதலாக ஆட்களை சேர்த்து போலியாக பணம் சம்பாதித்து எனக்கு வழங்க வேண்டும் என அதட்டியுள்ளார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த ஜெயமணி என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது என கூறியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் திடீரென கோபமடைந்த பச்சை பிள்ளை நான் சொல்வதை செய்யவில்லை என்றால் உன்னை வேலையை விட்டு நீக்கி விடுவேன் என ஜெயமணியை மிரட்டியுள்ளார். இந்த சம்பவத்தால் இவர்களுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் ஜெயமணி தனது வீட்டில் தனிமையில் இருக்கும் சமயத்தில் அவருக்கு இரவு நேரங்களில் செல்போன் அழைப்பு வந்திருக்கிறது. அதில் எதிர்முனையில் பேசிய பச்சை பிள்ளை, இந்த ஊர்ல நீ மட்டும்தான் அழகா இருக்கிறியா, நீ எனக்கு வேணும் என கூறி ஜெயமணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதற்கு ஜெயமணி மறுப்பு தெரிவிக்கவே பச்சை பிள்ளை தனது அடியாட்களுடன் வந்து ஜெயமணியை சரமாரியாக தாக்கி அவரது உடைகளை கிழித்திருக்கிறார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஜெயமணி இச்சம்பவம் குறித்து கண்ணீர் விட்டு கதறிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜெயமணி. அதில் என்னை போன்ற எந்த பெண்ணுக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என மிகுந்த துயரத்துடன் பேசியுள்ளார். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் பச்சை பிள்ளை மீது தியாக துருகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயமணியை பச்சை பிள்ளையின் ஆட்கள் தாக்கினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் 100 நாள் வேலை திட்ட பணியாளர் ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவரை குற்றம் சாட்டும் வீடியோ ஒன்று பொதுமக்களிடையே அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. என்னிடம் பணிதள பொறுப்பாளருக்கு யாருக்கு இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என்னிடம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது உண்மை சமூகம். நான் தகிரிப்பா வந்து சொன்னதால இவன் தப்பு பொண்ணாட்ட இவன் எப்படி வந்துடுவா துணிச்சலான்ட்டு
நடவடிக்கை எடுக்கணும். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.